பாகிஸ்தான் இந்த விஷயத்தை எப்படி நியாயப்படுத்தலாம்னு பிளான் பண்ணிட்டு இருப்பாங்கன்னா ஃபோர்ஸ் மஜோர் இந்த கிளாஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இது ஒரு ஜெனரலான ஒரு கிளாஸ். பட் கிரிக்கெட் போர்டு எப்படி பயன்படுத்தலாம்னா, எங்க கவர்மெண்ட் வந்து எங்க கிட்ட சொல்லிட்டாங்க, அந்த ஊருக்கு போகாதீங்க, அங்க ஒரு பேராபத்து இருக்கு, ஒரு எமர்ஜென்சி, தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைன்னு வச்சுக்கலாம் அந்த கிளாஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு வார் போயிட்டு இருக்கு, இல்ல அங்க ஒரு எங்களுக்கும் அவங்களுக்கும் ஏற்கனவே எக்கச்சக்க பகை இருக்கு, அதனால அந்த டென்ஷன் கான்ஸ்டன்டா இருந்துட்டே இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். இல்ல சமீபத்துல ஏதோ ஒரு தீவிரவாத செயல் அங்க நடந்திருக்கு, இந்த மாதிரி தவிர்க்க முடியாத சூழ்நிலைகள்லாம் இருந்தா எங்க டீமை நாங்க போக அட்வைஸ் பண்றோம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் கையில இருக்கும். சோ இந்த மாதிரி சூழலில் மட்டும் உங்க கவர்மெண்ட் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க, கிரிக்கெட் போர்டை நீங்க ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஐசிசி கன்சிடர் பண்ணுவாங்க. ஆனா அப்ப கூட அதற்கான ஒரு ஆதாரத்தை ஐசிசி கேட்பாங்க. அப்படின்ற போது இங்க பாகிஸ்தான் உங்களுக்கு என்ன ஆபத்து அப்படின்னு கேட்டா பாகிஸ்தான் நம்ம பிளான் பண்றாங்க, அது சோசியல் மீடியா போஸ்ட் காமிச்சு பாருங்க, கவர்மெண்டே சொல்லிருக்காங்க அப்படின்றது. இப்ப என்னோட வீடு ஆத்துல அடிச்சுன்னு போயிடுச்சு அப்படின்னு நான் சொல்றேன், என்ன ஆதாரம் கேட்டீங்கன்னா அதான் போஸ்ட் போட்டுக்கணும்னு சொல்ற மாதிரி இருக்கு சார். அடுத்தது பாகிஸ்தான் சாம்பியன்ஸ் டிராஃபி கையில போறாங்க அப்படின்ற போது இந்தியா பாகிஸ்தானுக்கு போய் 17 வருஷம் ஆச்சு அப்படின்றத நான் ஏற்கனவே சொன்னேன். அப்படின்ற போது இப்ப இருக்கிற கவர்மெண்ட், இதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட், இதுக்கு முன்னாடி இருந்த பிசிசி என்ன பண்ணாங்களோ அதே தான் இந்த பிசிசியும் பண்ணிருக்காங்க. ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் என்ன பாத்தீங்கன்னா, அந்த கான்ஸ்டன்ட் டென்ஷன் இருக்கிற காரணத்தினால் நாங்க பாகிஸ்தான் வரல, பாதுகாப்பு நலன் கருதின்னு இந்தியா சொன்னாங்க. ஆனா நாங்க பாகிஸ்தான் ஆட மாட்டோம்னு சொல்ல சகோ. துபாய்க்கு வரோம், நாங்க பாகிஸ்தான் ஆட மாட்டோம்னு சொன்னாங்களா இந்தியா? ஒரு நியூட்ரல் வென்யூல ஆடுறோம்னு சொன்னாங்க இந்தியா பாகிஸ்தான். ஆனா நீங்க வர்றதே ஸ்ரீலங்காக, அங்க நாங்க இந்தியாவை ஆட மாட்டோம் அப்படின்னு சொல்றதுல ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு சகோ. ஐசிசி ஒருவேளை சாங்ஷன்ஸ் எல்லாம் நாங்க நிறுத்த போறோம்னு சொன்னாங்கன்னா பாகிஸ்தானுடைய அடுத்த டேலாக், ஆஸ்திரேலியா 96 ஸ்ரீலங்கா போக மாட்டோம்னு சொன்னாங்க, 2003 இங்கிலாந்து ஜிம்பாப்வேக்கு போக மாட்டோம்னு சொன்னாங்க, நியூசிலாந்து கென்யாக்கு போக மாட்டோம்னு சொன்னாங்க, அவங்களுக்கு எல்லாம் சாங்ஷன்ஸ் நிறுத்தினீங்களான்னு ஒரு புத்திசாலித்தனமா ஒரு கேள்வி கேட்பீங்க. ஆனா மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குங்க, அவங்க அந்த ஊருக்கே வரமாட்டோம்னு சொல்லிட்டு அந்த மேட்சஸ் ஃபோர்ஃபீட் பண்ணிட்டாங்க. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, ஸ்ரீலங்கா சேஃப், பாதுகாப்பு, நாங்க வந்து எல்லா மேட்சஸும் ஆடுவோம், ஆனா இந்தியா மேட்சஸ் மட்டும் ஆட மாட்டோம்னு சொல்றீங்க. இது மிகப்பெரிய முரண்பாடு இருக்கு பாத்தீங்களா? இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல பாகிஸ்தான் மேல எப்ப திரும்ப போக்கஸ் பண்றாங்க, அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதுன்னு பாத்தீங்கன்னா அவங்க எப்பெல்லாம் இந்தியா ஆடுறாங்களோ அப்பதான். அதர்வைஸ் பாகிஸ்தான் கிரிக்கெட்ல என்ன நடக்குதுன்னு யாராவது ஃபாலோ பண்றாங்களா? ஒரு பயம் ஃபாலோ பண்றது அப்படின்ற போது அந்த மூமெண்ட்டையும் இழக்க தயாராயிட்டாங்க பாகிஸ்தான். இதுல பாகிஸ்தான் வந்து ஐசிசிக்கு ஒரு நஷ்டத்தை ஏற்படுத்தணும், பிசிசியை பழிவாங்கணும் எல்லாம் யோசிக்கிறாங்க. இந்த நஷ்டத்தை சமாளிச்சு முன்னேறக்கூடிய பலம் ஐசிசி கிட்டயும் இருக்கு, பிசிசி கிட்டயும் இருக்கு. ஆனா பாகிஸ்தான் உங்ககிட்ட அந்த பலம் இருக்கா? நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், ஒரு ஜிம்பாப்வே டீம் மாதிரி ஆயிருவீங்க. ஏற்கனவே உங்க கிரிக்கெட் தேஞ்சு போட்டிருக்குன்றதுதான் உண்மையான ஒரு விஷயம். பிஎஸ்எல்ல ஃபாரின் பிளேயர்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, நீங்க ஆடக்கூடிய அந்த பிபிஎல்ல உங்க பிளேஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. எந்த பிரீமியர் லீக்ஸுமே பாகிஸ்தான் பிளேஸ் நாட் அலோவ்னா யோசிச்சு பாருங்க. இதுல பாதிப்பு உங்க பிளேஸுக்கு தான் அப்படின்ற போது பிளேஸுக்கும் போர்டுக்குமே ஒரு மிகப்பெரிய பூகம்பம் வர வாய்ப்பு இருக்கு நீங்க இந்த தவறுலாம் பண்ணீங்கன்னா. சகோ, யானை தன் தலைமையில மண்ணை போட்டுக்கிட்டாலும் அது யானைக்கு ஒரு பாதிப்பும் இல்லை, அது இன்ஃபேக்ட் ஒரு ஸ்ட்ராட்டஜியாவே பண்ணும். ஆனா பூனை தன் தலைமையில மண்ணை வாரி வாரி போட்டுட்டே இருந்தா அந்த மண்ணுக்கே இரையாகி விடும் அப்படின்றதான் பாகிஸ்தான் கிரிக்கெட். என்னை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான் பல்ட்டி அடிச்சாங்கன்னா புத்திசாலித்தனம், இல்லைன்னா அந்த பூனையோட நிலைமை தான் பாகிஸ்தானுக்கும். எனிவே, ஸ்டே டியூன்ட் and have a nice day, Sagar.